ஒரு காலகட்டம் வரை இந்த தொகுதியினுடைய அல்லது இந்த மண்ணினுடைய ஒரு முடிசூடா மன்னனாக KKSSR தான் இருந்திருக்காரு. மறவர் சமூக மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன்ல அவங்க சமூக ரீதியாக வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களா இருக்காங்க கட்சியை தாண்டி. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏ மீதான அதிருப்தி வந்து அதிகமா இருக்கு. எம்எல்ஏ நின்று இது வரைக்கும் எந்த தொகுதியெல்லாம் வந்திருக்காரா? அன்னை எங்கேயாவது சாத்திற்கு வந்திருக்காரா? யாருக்குமே வந்தாரு சொல்லுங்க. இது வரைக்கும் தொகுதி பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்காருன்னு இப்படி கார்ல வருவாப்புல போவாப்புல, அதோட சரி. சாத்தூர் எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. மதிமுகவுக்கு திரும்ப இந்த தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் வெகு குறைவு அப்படிங்கிறது தெரியுது. KKSSR உடைய மகன் இந்த தொகுதியில போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இலவச பஸ் இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கா? ஓசில போறிய போமா ஏறுமா அப்படிங்கிறாங்க, அப்படி சொல்றாங்க. நம்ம ஓட்டு எதுக்கு போடணும்? எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வர வேண்டும் என்று சாத்தூர் மக்கள் எல்லாம் ரோட்ல வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்கலாம் நம்ம சொல்லல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியே பெட்டர்னு ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு கவர்மெண்ட் யார் கொடுத்திருக்கா? ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த நலத்திட்டங்கள், லேப்டாப் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. ஓகே, இந்த மாதிரியான திட்டங்களுடைய இம்பாக்ட மக்கள் இப்ப ஃபீல் பண்றாங்க. தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டாங்க, சைக்கிள் நிப்பாட்டிட்டாங்க, லேப்டாப் நிப்பாட்டிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குளத்தூர் ஓட்டு போட மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? கண்டிப்பா அந்த ஓட்ட ஏடிமிக்கு தான். முக்குளத்தோட்டு அப்படியே விழுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒரு முறை ராஜவேல் சாருடன் உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம் நடராஜ். வணக்கம் சார். தொடர்ந்து நம்ம இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு தொகுதியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 தொகுதிகளில் நம்ம தேர்தல் கருத்து கணிப்புகள் உன்னோட ஹோம் கிரவுண்டு. ஆமா, உன்னோட சொந்த ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டு கருத்து கணிப்பை வாய்ப்பா வச்சு ஊரெல்லாம் நல்லா போயிட்டு வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டியா? அப்படிதான் நினைச்சு போனேன் சார். ஆனா என்னன்னா வீட்டுல சாப்பாடு போட மாட்டேன்ட்டாங்களோ? இல்ல, நம்ம ஒவ்வொரு இதுல தங்குறப்ப அங்கேயே இருந்து பண்றோமா. முகமெல்லாம் வாடி போயிருக்கு. விருதுநகர்ல வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும். வெயில் ரொம்ப அடிச்சு போச்சு. அதுவும் நம்ம இங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அங்க போன உடனே ரொம்பவே கிறக்கமாயி போச்சு. சரி, மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன நினைச்சோம் அப்படின்னா, யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா விருதுநகர் அப்படிங்கிறது 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. நம்ம ஏதாவது பேசினா ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க அப்படின்லாம் நினைச்சோம். ஆனா எல்லாருமே ஓப்பனா பேச தயாரா இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னா நம்மளே சொல்லுவோம். நம்ம சொல்லாட்டி எப்போ மாறப்போகுது? நம்ம மக்கள் கிட்ட அந்த ஒரு மாற்றத்தை நம்மளால உணர முடியுது. அந்த ஒரு கோபம், ஒரு அறச்சீற்றம் இருக்குது. அறச்சீற்றம் இருக்கு, தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு. நம்ம எப்படியா சொல்லணும் நம்ம பிரச்சனைகளை அப்படின்னு. சாதாரணமான ஊர் கிடையாது இல்ல விருதுநகர்ங்கிறது. ஒரு வீரம் விளைஞ்ச மண் இல்லையா? அந்த நீ சொன்ன மாதிரி இப்போ 2 அமைச்சர்கள்னா ஒரு காலத்துல தமிழ்நாட்டினுடைய இன்றும் நம்ம எல்லோருமே சொல்றது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா காமராஜரை நம்முடைய தமிழ்நாட்டுக்கே தந்த ஒரு ஊரு. இன்னும் சொல்ல போனா அவர் போட்டியிட்ட கான்ஸ்டிடுவன்சியே வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் தான். சாத்தூர்ல இருந்தே தொடங்கிடுவோமா? சாத்தூர்ல. சரி, சாத்தூருடைய கள நிலவரம் என்னவாக இருக்குது? ஸோ கள நிலவரம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ வந்து AR ரகுராமன் அப்படிங்கிறவர் மதிமுகவை சேர்ந்தவர். உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட்டு ஜெயிச்சாரு. சோ அவருக்கு எதிரான ஒரு அலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சார் பார்க்க முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சாத்தூரை பத்தி கொஞ்சம் டீப்பா பேசிடலாம்னு நினைக்கிறேன். உன்னோட ஊரு, அதனால உனக்கு தெரியும் அந்த ஊர் எப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா நீ எப்படி பதில் சொல்லுவ? அதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவோம் இவங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லி படத்துல ராம்நாட்டுக்கு மாத்திருவோங்க. ஆமா, அது ராமநாடுக்கு எந்த அளவுக்கு பொருந்துமோ அதே அளவுக்கு சாத்தூருக்கும் பொருந்தும். சரி, அப்படின்னா அங்க வந்து வைப்பாறு அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுது. அந்த எனக்கு வந்து ஒரு 29 வயசு ஆகுதா. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 தடவை தான் தண்ணி வந்தே பார்த்துருப்பேன் நான் அந்த ஆத்துல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வறட்சியான ஒரு மாவட்டம். அந்த ஆறு தான் ஒரு ஆறு இருக்கு. ஸோ மெயினா சொல்லணும்னா அந்த ஆறு தான் இருக்கு. அதே போல தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கு. நம்ம இந்த வாக்ஸ் பாப்ல கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்போ காமராஜர் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய அணைகளை கட்டினாருன்னு தான் சொல்லுவோம். அப்படின்னா அவர் சாத்தூர்ல எதுவும் அணை கட்டலையா? இல்ல, சாத்தூர்ல அவர் வந்து அணை கட்டினாரு. அவர் இறப்புக்கு அப்புறமா ஒரு திட்டம் இருக்கு, பம்பை அச்சன் கோவில் வைப்பாறு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா நமக்கு முறையா தண்ணி வந்திருக்கும். இந்த இது வந்து கேரளால இருந்து நமக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். அது வந்து ரொம்ப நாளா வந்து பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் காலத்திலேயே அதற்கான ஏற்பாடுகள் பண்ணி 1989, 96 இந்த காலகட்டங்கள்லாம் ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க. KS ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, இப்ப கூட இதுல சேர்ந்தாரு பாரதிய ஜனதா கட்சியில. அவரு உச்ச நீதிமன்றத்துல இது குறித்து ஒரு வழக்கே போட்டிருக்காரு. சோ இதெல்லாம் இருந்துமே பாத்தீங்க அப்படின்னா கேரளா வந்து மனசு வைக்க மாட்டேங்குது இந்த திட்டத்தை செயல்படுத்த. இதன் கேரளா மனசு வச்சா இந்த சாத்தூருடைய தலையெழுத்தை மாத்தலாம். கண்டிப்பா மாத்தலாம். சாத்தூர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டமே, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த 4 மாவட்டங்களும் இந்த திட்டத்தால பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எந்த ஒரு அரசியல்வாதியுமே இதை பத்தி பேசுறது இல்ல. மாணிக்கம் தாகூர் ஒரே ஒரு தடவை இதை பத்தி நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு.
சரி. ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய கேரளா மாநிலம் இதுக்கு வந்து மனசு வைக்க மாட்டாங்க. ஓகே. ஆனா விருதுநகர், சாத்தூர் இதை சுத்தி இருக்கக்கூடிய பெல்ட், ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டம், அதை நான் சொல்றது பழைய ஒருங்கிணைந்த விருதுநகர் மாவட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்டுகளும் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆமா. அதுல ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா நடராஜ், மற்ற ஊர்களை பொறுத்த மட்டும் பொதுவா கம்யூனிஸ்டுகள், குறிப்பா சொல்லணும் டெல்டா கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூடுமான வரை அவர்கள் வந்து பார்த்தோன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்து இயங்குவாங்க. மற்ற சமூகங்களும் இருப்பாங்க, ஆனா வெகு சொற்பமாகத்தான் இருப்பாங்க. ஆனா நான் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக நான் பார்த்தது என்னன்னா, இந்த விருதுநகர் மாவட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இயங்கக்கூடியவர்கள் பலர் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், நான் சொல்றது அங்க இருக்கக்கூடிய நாயுடு நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல கோலோச்சுறதை நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா மற்ற சமூகங்களை விட இவர்களுடைய தாக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு. ஈவன் தோ இப்ப வைகோ அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவருமே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், கலிங்கப்பட்டிக்காரரு. போயிட்டு குரல் கொடுத்து, ஆமா இப்போதைக்கு தொகுதி மாறிடுச்சு, விச் மீன்ஸ் மாவட்டத்தினுடைய மறுவரை சீரமைப்புல வந்து மாறி இருந்தாலுமே ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகருடைய ரெப்ரசன்டேஷனா அந்த காலத்திலேருந்து அறியப்பட்டவர்ல வைகோ ஐயாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு உண்டு. இன்னொன்னு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் கணிசமான ஒரு வாக்கு, நீ சொல்லக்கூடிய சாத்தூர்ல தொடங்கி கோவில்பட்டியா இருக்கட்டும், அல்லது இந்த சைடு போனோம்னா நம்ம விருதுநகர் டுவர்ட்ஸ் இந்த பக்கம் ராஜபாளையமா இருக்கட்டும், அல்லது அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்குமே இந்த எக்ஸ்டெண்ட் அந்த எக்ஸ்டெண்ட் எங்க போனாலும் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க ஒண்ணு நாயுடு நாயக்கர்ஸா இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ராஜூஸா இருப்பாங்க, ரெட்டியார்ஸா இருப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களும் அங்க வசிக்கிறாங்க. இந்த சாத்தூருடைய ஒரு தன்மையாக நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இருந்தே வெவ்வேறு கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. ஃபார்வர்ட் பிளாக் ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, திமுக ஜெயிச்சிருக்காங்க, சுதந்திரா கட்சி, தாயக மறுமலர்ச்சி கழகமா என்னது டி ராஜேந்தருடைய கட்சியின் சார்பாக அப்பவுமே KKSSR தான் ஜெயிச்சிருக்காரு. ஒரு காலகட்டம் வரை இந்த தொகுதியினுடைய அல்லது இந்த மண்ணினுடைய ஒரு முடிசூடா மன்னனாக KKSSR தான் இருந்திருக்காரு இல்லையா? இப்பவுமே அவர் தான் இருக்காரு அப்படிங்கறதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தா இருக்கு. அதாவது ராஜேந்திர பாலாஜி மாதிரி, இன்னும் சொல்ல போனா இந்த தொகுதியில ராஜேந்திர பாலாஜி சாத்தூர்ல போட்டியிட்டது இல்லைனாலும் RB உதயகுமார் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவரும் ஒரு முன்னாள் அமைச்சர் தான். அவருக்கு என்று அவருடைய சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் அங்க கணிசமான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இருந்தும் கூட பார்த்தேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில அங்க இருக்கக்கூடிய அளவுல எண்ணிக்கையாக பார்த்தோம்னா குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த KKSSR தான் அங்க கோல வச்சிருக்கிறாரு. ஆனா டெமோகிராபிக்ஸா பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணும்பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா நாடார்ஸ் இருக்காங்க, நாடார்ஸ்க்கு அடுத்து மறவர்கள் இருக்காங்க. அதான் நான் சொல்றது முக்குளத்தோர் ஸ்ப்ரெட்ல மறவர் தான் அங்க அதிகமாக வசிக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு மற்ற சமூகங்கள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொல்லக்கூடிய செட்டியார்ஸ், நாயுடுஸ், நாயக்கர்ஸ், தேவேந்திர குல வேளாளர், ஈக்குவலி எங்கெல்லாம் வந்து டவுன் சவுத்துக்கு நம்ம போயிட்டோம்னாலே அங்க ஸ்கெடியூல்டுங்கிற பாக்கெட்டை அதிகமா ஃபில் பண்றது வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களா தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இப்படியான ஒரு மிக்சடான ஒரு பேக் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சியா தான் நம்மளால விருதுநகர் மாவட்டத்தையே நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இங்க எல்லா இடங்கள்லயுமே பார்த்த அப்படின்னா KKSSR உடைய கொடி தான் ரொம்ப பட்டொலி வீசி பறக்குது. சோ இப்போ அவருக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கா அந்த தொகுதிக்குள்ளார அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஈவன் அவர் இங்க கண்டெஸ்ட் பண்ண போறது இல்லைனாலும் கரண்ட் சிட்டிங் MLA பிலாங்ஸ் டு MDMK. அவர் பேர் என்ன? AR ரகுராமனா? AR ரகுராமன். ஓகே. சோ அவர் தான் நின்னு வின் பண்ணிருக்காரு. இன்னொன்னு 2019 இந்த தொகுதி வந்து அதிமுக வசம் இருந்து கைவசம் இருந்து போயிருக்குது இல்லையா? இல்ல, அதிமுக தான் திரும்பவுமே வருது. ஓகே. அதான் 2019 அதிமுக ஜெயிக்குது. ஏற்கனவே இருந்த வேட்பாளர் வந்து அமமுக கிட்ட போயிடுறாரு. ஓகே. தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால அப்ப 2019 மக்களவை தேர்தலை ஒட்டி குறிப்பிட்ட சில சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு. அதுல அதிகமான எண்ணிக்கையை வென்று மீண்டும் தனது ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுல ஒரு தொகுதி தான் இந்த தொகுதி. சோ ஒரு வகையில பார்த்தா அதிமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. டிடிவி ஒரு கணிசமான வாக்குகளை 2019 2021 எல்லாம் பிரிச்சிருக்கிறார் இல்லையா? அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த மறவர் சமூக மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன்ல அவங்க சமூக ரீதியாக வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களா இருக்காங்க கட்சியை தாண்டி. அதிமுக வாக்காளர்களாக இருந்தவர்கள் டிடிவியினுடைய பிரிவு, இந்த சசிகலா ஸ்பிளிட், OPS ஸ்பிளிட் இதெல்லாம் வந்ததற்கு பிறகு அவங்க கணிசமாக வெளியில போயிட்டு சமூகம் பார்த்து டிடிவி ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்படின்னா அதிமுகவுக்கு ப்ரோ கான்ஸ்டிடுவன்சி தான். ஆனா டிடிவி இம்பாக்ட், OPS இம்பாக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தொகுதியில ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு கிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சியா தான் நம்ம பாக்குறோம். இப்போ கரண்ட்லி மக்கள் போய் நீங்க சந்திச்சிருக்கீங்க இல்லையா? நம்மளோட டீம் போயிருக்கு, நீ தான் ஆக்சுவலி அந்த தொகுதிக்கெல்லாம் போனீங்க. சோ என்ன மக்களுடைய மனநிலையா இருக்கு? மக்களோட மனநிலை என்னன்னா, முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அந்த MLA மீதான அதிருப்தி வந்து அதிகமா இருக்கு. அவரை வந்து நாங்க பார்த்ததே கிடையாது. அதாவது எப்ப வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாரோ
அதன் பிறகு வந்து நாங்க அவரை வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதான் எல்லாருமே சொல்றாங்க. அதே போல இது என்னன்னா, இப்ப அவர் வந்து எம்எல்ஏ மேல வந்து ஒரு கரிசனமும் இருக்கு. அவரை வந்து திமுக காரங்க செயல்பட விட மாட்டாங்க. ஓகே அவர் நல்ல மனுஷன் தான், அவருக்கு வந்து ஃப்ரீயா விட்டாங்கன்னா அவர் நல்லா செய்வாரு. ஓகே ஆனா அவர் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டிங்கிற மாதிரி. ஆமா, அவரை வந்து ஏதோ இது பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த துரை வைகோ வந்து மீட்டிங்ல எல்லாம் அழுதாரு, அவங்க அப்பா அழுத மாதிரி. அதே மாதிரி இவரும் அழுதாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னுடைய கைகள் கட்டப்பட்டலு அப்படின்னு ஏதாவது பேசினாலும் பேசுவாருன்னு நினைக்கிறேன். பட் கேள்விக்கு மக்கள் ப்ரிசைஸான ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. மீண்டும் வெல்வாரா? ரகுராமன் திருமணம் ஜெயிப்பாரா? வாய்ப்பே கிடையாது. அவங்க இங்க செஞ்சிருக்காங்க, செவிக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ ஏஆர் ராமனுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்புகள் கம்மி. வெற்றி படுவார் உறுதியா. சாத்தூர் தொகுதியில ரகுராமன் திரும்ப ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், உறுதியா வெற்றி பெறுவார். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கம்மி தான். ஜெயிக்க அவர்லாம் ஒன்றுமே வரவே முடியாது. ஒன்றுமே பண்ணல சாத்தூருக்கு, அவர் எதுவுமே பண்ணல. அதுராம அதெல்லாம் தெரியாது. திரும்ப நின்னா ஜெயிக்கிறது மக்கள் கையில தான் இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க. அது வாய்ப்பு கிடையாது. ஜெயிக்க முடியாது. எந்த கூட்டணி நீங்கினாலும் அவர் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. ஏதோ கூட்டணியில் வச்சு ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சாரு. இந்த டீம்லாம் ஜெயிக்க மாட்டார். இன்னும் அதெல்லாம் வர முடியாது, 100க்கு 100 வர முடியாது. அவர் நின்னாருன்னா அவ்வளவுதான், டெபாசிட்டே போயிடும். டெபாசிட்டே வாங்க முடியாது. அவர் ரகுராமன் மீண்டும் வெல்வாரா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு மக்கள் வந்து தோல்வி அடைவார் என்று ஸ்ட்ரெயிட்டாவே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 73% வந்து மேண்டேட்டை கிளியரா சொல்லிட்டாங்க, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்வார் என்று 19%, கருத்தில்லை என்று 8% வந்திருக்கிறது. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்த வெல்வார் அப்படிங்கிற 10% தான் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்படியா? ஆமா, ஏன்னா அது 19%. அது என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து இவர் வந்து தோத்துருவாங்க, ஆனா திமுக சார்புல யார் நின்னாலும் நாங்க வந்து ஜெயிக்க வச்சிருவோம். ஒருவேளை இவர் நின்னா கூட திமுகக்காக நாங்க இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த தொகுதியை வந்து கூடுமானவரை திமுக வந்து தான் போட்டியிடக்கூடிய தொகுதியாக வச்சுக்கல. அதோட ஹிஸ்டரியிலே பார்த்தோம்னா கூடுமானவரை அதை வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. திமுக அங்க போட்டியிடுவதை கணிசமாக தவிர்த்திருக்காங்க, அல்லது போட்டியிட்ட தேர்தல்கள் எல்லாமே ஓரளவுக்கு தோல்வியை தான் அவங்க தழுவி இருக்கிறாங்க. காமராஜர் காலத்திலிருந்தே அப்படிதான் இருந்திருக்கு ஹிஸ்டரி. ஆனா என்ன இதுல ஒரு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்னா, இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இன்னமும் யாருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட போகுது அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது. மதிமுகவுக்கு திரும்ப இந்த தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் வெகு குறைவு அப்படிங்கிறது தெரியுது. ஒருவேளை மதிமுக நின்றால் எதிர்த்து நிற்க போகிறவர் அதிமுகவை சேர்ந்தவராக இருப்பாரா, பாஜகவை சேர்ந்தவராக இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா இந்த தொகுதியை பாஜகவும் கேட்டு பெறலாம் என்ற ஒரு ஸ்பெகுலேஷனும் இருக்கு. சோ பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதியாக மாறினால் பாஜக வெல்லலாம், அமமுக கூட கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ட்ராக் ஹிஸ்டரி இருக்கு. சோ அதனால எங்களுக்கு சாத்தூர் கொடுங்கன்னு கேட்கலாம். அதிமுக என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க அது எங்களோட கோட்டை, சாத்தூர் வந்து எங்களோட கோட்டை. KKSSRே அதிமுக ப்ராடக்ட் தானே, அதிமுகவிலிருந்து அடையாளப்படுத்தப்பட்டவர் தான், அதிமுகவினுடைய முகமாக இருந்தவர் தான். சோ அதனால அவர்களும் இதை கேட்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்குது. சோ இப்படி பல்வேறு ஈக்குவேஷன்ஸ்க்கு நடுவுல இந்த ரகுராமன் மீண்டும் போட்டியிட்டால் தோல்வி தழுவது உறுதி. ஆனால் நீ சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திமுகவினரிடமிருந்து நம்ம எல்லா கட்சிகளுமே கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு கரூர் நம்ம 3-4 சர்வே பண்ணோம் கரெக்டா. 2024 பாராளுமன்ற தேர்தல் பொழுது ஜோதிமணி நின்னா ஓட்டு போட மாட்டோம் உறுதியா இருந்தாங்க. ஆனா எப்போ செந்தில் பாலாஜி கிட்டே ஒரு சிக்னல் வந்து ஜோதிமணி தான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஜோதிமணியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தீயா வேலை பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாவே திமுகவினரிடமிருந்து மற்ற கட்சிகள் கற்க வேண்டிய ஒரு பாடம். அதாவது என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வேணாலும் இருக்கட்டுமே, அலையன்ஸ்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க, சீட்டு கொடுத்துட்டாங்க, அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வேலை பார்க்கறதுன்னு ஒரு தன்மை இருக்குல்ல. அது வந்து மீண்டும் இங்கு நடப்பதற்கான சாத்தியம் இருக்கானா? இருக்கு. ஒருவேளை மதிமுகவுக்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகமே சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் இந்த நம்பர்ஸ்ல ஒரு கன்சிடரபிளான சேஞ்ச் இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அப்பவும் கூட இது அதிமுக கூட்டணிக்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய தொகுதியா தான் இருக்கும் நான் நம்புறேன். என்ன நினைக்கிறேன் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு பேச்சு இருக்கு. அவங்க வந்து வெளிப்படையா சொல்லணும்னாலுமே நம்ம கிட்ட மறைமுகமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, KKSSR உடைய மகன் இந்த தொகுதியில போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவர் நின்னாருன்னா கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வேட்பாளர்கள் அதிமுக மாறிக்கிட்டே இருக்காங்க. 2011 RB உதயகுமார் ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் வேற தொகுதிக்கு போயிடுறாரு. 2016 எதிர்கோட்டை சுப்பிரமணியன் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சதுக்கு அப்புறமா அமமுக சைடு போயிடுறாரு. கரெக்ட். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா 2019 பை எலெக்ஷன்ல அதுல ராஜவர்மன் ஜெயிக்கிறாரு, அவருக்குமே சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அமமுக சைடுல போயிடுறாரு. இப்ப 2021 இவர் ரவிச்சந்திரன் அப்படின்னு இப்ப மாவட்ட செயலாளர் இருக்காரு, சீமானுக்கு நெருங்கிய உறவினர் அவருமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இருக்காரு. இந்த 3 பேர்ல யாருக்கு சீட்டு கொடுப்பாங்க,
அவர் வந்து 2 பேர் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. எதிர்கோட்டை சுப்பிரமணி எம்எல்ஏவா இருந்திருக்காரு, ராஜவர்மன் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, ரவிச்சந்திரன் மாவட்ட போன செயலாளர் தடவை போட்டியிட்டவர் மாவட்ட செயலாளராக இருக்காரு. இந்த 3 பேர்ல யார் போட்டியிடுவாங்க, யார் போட்டியிட்டா மக்களுடைய ஆதரவு கிடைக்கும், ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு கூடுமானவரை இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுல ராஜேந்திர பாலாஜியினுடைய பங்களிப்பு இருக்கும். ஏன்னா அப்கோர்ஸ் அவர் தான் அந்த மாவட்டத்தினுடைய ரெப்ரசன்டேஷனா பார்க்கப்படுறாரு. அந்த மாவட்டத்துக்கெல்லாம் பொறுப்பு அவர் அமைச்சராகவும் அவர் தான் இருக்கிறார். ஸோ முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு இபிஎஸோட ஒரு ரொம்ப குட் டேர்ம்ஸ்ல இருக்காரு. அதனால அவரோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது என்னங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். ரெண்டாவது, இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமமுகவோ பாஜகவோ இந்த தொகுதியை கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். இது வரைக்கும் பாஜக அங்க வென்றது கிடையாது, போட்டிட்டு இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் வென்றது கிடையாது. ஆனா பாஜக இங்கு வெல்வதற்கான சாத்தியம் இருக்கானா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சீட் ஷேரிங்ல பார்த்தோன்னா பாஜக வந்து அதிகமாக அதிமுகவிடம் தென் மாவட்டங்களை சேர்ந்த தொகுதிகளை கேட்டு பெறுவதில் முனைப்பு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் பில்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்கோர்ஸ் ஏன்னா மாநில தலைவராக இருப்பவர் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், தென் மாவட்டத்தில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதான சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு சவுத்துல இருக்கக்கூடிய சவுத் தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ் நல்லா தெரியும். சவுத்துல தான் அதிமுகவும் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றதுனால அந்த ஃபேக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவரால் பில்டு பண்ண முடியும், அவருடைய பிரசன்ஸ் அதை பில்டு பண்ணணும்னு நம்புறாங்க. அதனாலதான் குறிப்பாக அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்த நாகேந்திர சேதுபதி போன்ற ஒரு பெரிய ஒரு ரினவுண்ட் ஒரு ஃபேமிலியில இருந்து ஒருவரை கொண்டு வருவதாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோன்னா பாஜக ஆதித்ய சேதுபதி, அதே சேதுபதி மன்னர் வம்சத்திலிருந்தே 2 பேரும் ஜாயின் பண்றாங்க. குறிப்பா அந்த கம்யூனிட்டி, குறிப்பா சொன்னா மறவர் சமூகத்தை சேர்ந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டணிக்குள்ளார இல்லாத ஒரு சூழல்ல அந்த கேப்ஸை ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கூடுதலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவியோட ஃபேக்டரும் ஹெல்ப் பண்ணும்போது பாஜகவுக்கு இது ஒரு பாசிட்டிவ் தொகுதியா டர்ன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அதிமுகவுக்கும் பொருந்தும், அமமுகவுக்கும் பொருந்தும். ஸோ இப்போ அமமுகவுக்கு இந்த சீட்டு ஒதுக்கப்பட்டாலும் அதிமுகவும் பாஜகவும் வேலை பார்க்க போறாங்க, பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டாலும் இவங்க எல்லாரும் வேலை பார்க்க போறாங்க. ஸோ அப்படியான ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த தொகுதி வந்து ஒரு என்டிஏக்கான ஒரு கூட்டணிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த திமுக ஆட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சிருக்கோம். ஸோ அதில் மக்கள் சொன்ன பதில் என்னன்னா, இந்த ஆட்சியா நாசமா போன ஆட்சி. திமுக வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி மாதிரி இல்ல, இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்ல. ஆமா, சின்ன பிள்ளைங்க போக முடியல, கிழவிங்க என்ன மாதிரி கிழவிங்க போக முடியல. இப்ப இந்த மின் கட்டணம் உயர்வு அது நிறைய கூட்டிட்டாங்க. இந்த ஆட்சியில் எல்லாமே குறை தான். டிஎம்கே வந்ததுல வந்து இல்லாதவங்களுக்கு தான் எல்லா சட்டமும் உள்ள போட்டு அமுக்குறாங்க. கீழே வசதியானவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து என்ன செஞ்சாலும் சரி வெளியே போயிடலாம். மக்களை யாரும் பார்க்கல. எங்களுக்கு ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க. தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டாங்க, சைக்கிள் நிப்பாட்டிட்டாங்க, லேப்டாப் நிப்பாட்டிட்டாங்க. பிள்ளைகளுக்கு இந்த 6 மாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு அது ரூபா கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. எல்லாத்தையுமே நிப்பாட்ட தான் செஞ்சிருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. நீட்டை கேன்சல் பண்ணாங்களா? பண்ண சொன்னாங்க, பண்ணல. நானும் டிஎம்கே ஓட்டு போட்டேன் அப்போ 21ல் நம்பணும். இப்போ நம்பிக்கை இல்லை. விலைவாசி வர விலைவாசி எல்லாம் குறைக்கணும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு விலைவாசி இப்படி ஏறிட்டு போகுது. என்ன செய்ய? எங்கெங்கேயும் கொலையும் நடந்துகிட்டு இருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? அஜித் கொலை வழக்கு திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முறைகேடு நடக்கு. பெட்ரோல் டீசல் குறைக்கிறேன்னு சொன்னாங்க. முதல் கையெழுத்து இங்கே வந்து பெட்ரோல் டீசல் குறைப்போன்னு தான் சொன்னாங்க. ஒரு தான் குறைச்சிருக்காங்களா? சிலிண்டருக்கு இவ்வளோ மானியம் தரேன் நாங்கள் கொடுத்தாங்களா? இல்லை. அப்படின்ற போது நம்ம எப்படி அவங்களை நம்புறது? மிகவும் மோசம் என்று 59%, சிறப்பு என்று 30%, சுமார் என்று 11% சொல்லியிருக்காங்க. ஸோ மோசம் என்று 59% சொல்லியிருக்காங்க. நம்ம 2 கேள்வி இந்த இடத்துல முன்வைக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, நம்ம பொதுவாகவே சொல்றோம் இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பது கிராமங்கள் வரை சென்று சேர்ந்திருக்குது. நிறைய இந்த மாதிரி பிசி டவுன்ஸ்ல எல்லாம் அது வந்து நல்ல மக்கள்கிட்ட இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம பொதுவான ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கோம். சாத்தூர்ல அந்த மகளிர் உரிமை தொகை பத்தின ஒப்பீனியன் ஏதாவது நீங்க ரேண்டமா சர்வே போன இடத்துல கிடைச்சதா? இந்த இலவச பஸ் இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கா? ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அரசினுடைய நலத்திட்டங்கள் தொடர்பா மக்களிடம் ஏதாவது கருத்து பெறப்பட்டுச்சா? இல்லை, பாசிட்டிவா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ வாங்கிட்டாங்கன்னா நம்மளும் வாங்கணும்னு தோணும். கரண்ட் போயிடுச்சுனாலே பக்கத்து வீட்டில் தான் முதல்ல செக் பண்ணுவாங்க. வீட்டில் கரண்ட் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பக்கத்து வீட்டுக்காரன் கிடைக்கிறது நமக்கு கிடைக்கலையே, அப்போ அவனை விட நான் என்ன குறைஞ்சிட்டேன், நானும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த கோபம் வெகுவான மக்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஒருத்தவங்கிட்ட கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா நிப்பாட்டக்கூடாது. இவங்க பாதியிலே நிப்பாட்டிடுறாங்க, ஒரு 4 மாதம் எனக்கு வரல அதனால நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த 1000 ரூபா வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கு. நிறைய பேர் கோபமாகவே நம்ம நீங்க பார்க்கலாம், வீடியோக்களில் பார்க்கலாம். 1000 ரூபா எங்களுக்குலாம் ஏறவே இல்லை, பாதி ஆளுக்குலாம் ஏறவே இல்லை. எழுதி போட்டோம், என்னன்னு தெரியல, வரல. அவங்களுக்கு ஒத்த கார் எப்போ இருந்துச்சோ எங்களுக்கு வரல. பஸ்ஸில் ஓசி பஸ்ஸுன்னு ஓட்ட பஸ் விட்டுருக்காங்க. சென்னையில் எவ்வளோ அழகா பஸ் போகுது, இங்கே இருக்கு அது மாதிரி. ஓசியில் போறியா, போமா ஏறுமா அப்படிங்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஓட்டு எதுக்கு போடணும்? 1000 ரூபா தராது, இப்போ கொஞ்சம் காலமாக கொடுக்காது. 1000 ரூபா கொடுத்து விலைவாசி ஏற்றி வச்சிருக்காங்க. என்ன
வீட்டுக்காரமாவுக்கு 1000 ரூபா கொடுக்கன்னு சொன்னாங்க, இன்னும் கொடுக்கல சார். 1000 ரூபா வச்சு நாக்கு வலிக்கவா? 1000 ரூபா ஒரு நாள் தண்ணி அடிக்க சரியா போகுது. நாங்கள் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கோம் சேனலில். இந்த 1000 கொடுக்குறது வந்து மக்கள் வந்து சோம்பேறி இருக்கா, யாரும் வேலையை போக கூட வைக்கக்கூடாது. 1000 ரூபா வந்து மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, அந்த 1000 வந்து டாஸ்மாகில் பிடிங்கி விட்டுறாங்க. இன்னும் கொடுக்க வேண்டாம். மக்கள் உழைக்கிறதுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாலே போதும், அவனே சம்பாரிச்சுக்கிடுவான். இலவசம் கொடுத்து இருக்கிறவன ஃபுல்லாக மறுபடியும் போட்டு அமைக்கிட்டே இருக்கீங்க. ஃப்ரீ பஸ் வர மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏற்றிட்டீங்களா? அதில் என்ன இருக்குது? அதெல்லாம் வேஸ்ட்டுண்ணே. 1000 ரூபா யாருக்கு கொடுக்குறாங்க? எல்லா கார்டுக்கும் கொடுக்குறாங்களா? ஒரு குறிப்பிட்ட கார்டுக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த நான் வாங்கலை, இவர் வாங்கலை, யாருமே வாங்கலை. 1000 ரூபா கொடுத்து என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்க? 1000 ரூபா மக்கள் பணத்தை கொடுத்துட்றாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு மக்கள் வந்து 5000 ரூபா எடுத்துறாங்க. நான் சொல்றேன், அவ்வளவு கோபமா சொல்றாங்க. அப்படின்னா அந்த 1000 ரூபாய் நம்பி நான் இல்ல, ஆனா நீ எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துற, இதனாலதான் நான் உனக்கு ஓட்டு போட்டேன். சோ ஒரு தன்மான பிரச்சனையா பாக்குறாங்க. இந்த 1000 ரூபாங்கிறது எனக்கு பெரிய காசு கிடையாது, ஆனா நீ கொடுக்குறேன்னு சொன்னீல, சோ நீ ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை நீ ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிற, ஏன் மாத்தி சொல்ற? முதல்ல எல்லோருக்கும்னு சொல்லிட்டு இப்ப தகுதியான பெண்கள்ங்கிற, அடுத்து அதுங்கிற இதுங்கிற அந்த ஒரு கோபம் வந்து மக்களிடம் இருப்பதை நம்மளால உணர முடியும். அதே மாதிரி ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அதை எங்களுக்கு கொடுங்க. ஆமா, அவங்கள குடும்பத்துல போயிட்டு டாஸ்மாக்லயாவது கொடுப்போம், திரும்ப உங்களுக்கே வரும். இல்ல, குடும்ப தலைவன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் எனக்கு தான் இருக்கு. இப்ப 1000 ரூபாய் கொடுத்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அந்த 1000 ரூபாயில ஒரு டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஆண்கள் சொல்றாங்க. ஆண்கள் இதை சுத்தமா விரும்பல அப்படிங்கறத நமக்கு. அதே மாதிரி இந்த திமுக ஆட்சியில யாரு ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநர்கள். இந்த இலவச பஸ் கொடுத்ததுனால 1 மணி நேரம் வெயிட் பண்ணியாவது இந்த இலவச பஸ்ல தான் பெண்கள் எல்லாம் போறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபா கிடைக்கும். ஒரு கிராமத்துல போனோம் அப்படின்னா ஒரு 3 பெண்கள் ஏறினாங்கன்னா 2 ஆண்கள் ஏறுவாங்க. அவங்க 5 டிக்கெட் நமக்கு வந்துடும், ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைக்கும். இப்போ என்னன்னா இந்த 3 பெண்கள் பஸ்ல போறதுனால அவங்க கூட தான் சேர்ந்து போவோம் அப்படின்னு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்களும் வெயிட் பண்ணி பஸ்ல தான் போறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் மிக அதிருப்தியில இருக்காங்க. ஓகே, இந்த திமுகவினுடைய செயல்பாடை ஒட்டி இந்த எம்எல்ஏவினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ எம்எல்ஏவுடைய செயல்பாடு இன்னும் மோசமா இருக்கு. அதாவது திமுகவினுடைய செயல்பாடை விட எம்எல்ஏவுடைய செயல்பாடு இன்னும் மோசமா இருக்கு. சாத்தூர் எம்எல்ஏ செயல்பாடு எப்படின்னா இருக்கு? செயல்பாடு நான் எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. எம்எல்ஏ நின்று இது வரைக்கும் எந்த தொகுதியெல்லாம் வந்திருக்காரா? அன்னை எங்கேயாவது சாத்தூருக்கு வந்திருக்காரா? யாருக்கு வந்தாரு சொல்லுங்க. இது வரைக்கும் காலேஜில் அந்த காமன் சோறு இந்த மாதிரிலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சாத்தூர் தொகுதி பொறுத்தவரை செயல்பாடு நல்லா தான் இருக்கு. இப்போ ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. தொகுதி பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்காருன்னு மீட்டிங் வந்து அப்படி காரில் போயிடாரு, சிங்களே போயிடாரு. ரகுராம என்னத்தை பண்ணியிருக்காரு? அப்படியே தான் இருக்கோம் நாங்க. ரகுராமன் இப்போ அவர் யாருன்னு கூட இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது இல்லை. காருக்குள்ளே வருவார், கிளாஸை விட்டு இந்த இது போகுது எம்எல்ஏ வண்டி அப்படிம்பாங்க, அதை தான் பார்த்துருக்கு. இப்படி காரில் வருவாப்புல போவாப்புல, அதோட சரி. சாத்தூர் எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. அவருக்கு ஏற்ற சக்திக்கு அரசாங்கம் எவ்வளோ உதவி நிதி கொடுக்கோ அந்த அளவுக்கு அவர் செய்யத்தான் செய்கிறார். எம்எல்ஏ வீக்கி தான், ஆனால் கேகே சார் மாவட்ட செயலரால் அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏஆர் ரகுராமன் இந்த எம்எல்ஏ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நாங்கள் கேள்விப்பட்டது. இந்த கேகே சாரை கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் ஊருக்கு அடிக்கொருக்க வருவார், பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம். எம்எல்ஏ சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. அவர் அதிகமாக இன்னும் செய்யலை. இங்கே தொகுதியை பொறுத்தனால வந்து இங்கே எம்எல்ஏ வந்து நேர செயல்பட முடியாது. அவரை குறை சொல்ல முடியாது. ரகுராமனை வந்து எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. அமைச்சரோட கண்ட்ரோல் வருவாய்த்துறையில் போனதுனால எங்கள் எம்எல்ஏ நான் குறை சொல்ல முடியாது. அவரை கடைசியாக ஓட்டு கேட்டு வந்த அன்றைக்கி நான் பார்த்தேங்க. அவர் பேரை நீங்கள் சொல்லி தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் பேர் ரகுராமனா, டாக்டர்னு கேள்விப்பட்டேன். அவர் சமுதாய அடிப்படையில் போகிறாருங்க, மொத்தத்தில் அதைத்தான் சொல்லணும். அவருடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது என்று 15%, சுமார் என்று 12%, மோசம் என்று 73% சொல்லியிருக்காங்க. திமுக அரசு மோசம் என்று 60%, ரஃப்லி 59ங்கிறது 60ன்னு வச்சுக்கலாம். ஆனா எம்எல்ஏவோட செயல்பாடு 73, ரஃப்லி அது ஒரு 75 எடுத்துக்கலாம். 75% இந்த எம்எல்ஏவை கழுவி ஊத்துறாங்க. ஒரு 60 பேர் வந்து திமுகவை சொல்றாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இந்த சாத்தூர் தொகுதியை பொறுத்த மட்டும் திமுகவை விட இன்னும் அன்பாப்புலரா இருக்காரு இந்த எம்எல்ஏ. அவர் மேல் இன்னும் மக்களுக்கு அதிகமான கோபம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கணும். ஆமா, அந்த 10% எட்ஜ் இருக்குல்ல, திமுக ஆட்சி சிறப்பா செயல்படுறது, அந்த நலத்திட்டங்களும் நேரடியா மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் வந்து செஞ்சது. ஓகே, ஸோ இவர் வந்து சமுதாய ரீதியாக செயல்படுறாரு அப்படின்னு பைட்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு செய்கிறாரு. அந்த குறிப்பிட்ட சமுதாயம் எந்தெந்த ஊரில் இருக்கோ, எந்தெந்த கிராமங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் ரோடு வசதிகள் கிடைக்குது, அங்கெல்லாம் எல்லா அடிப்படை வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அடுத்த முதல்வர் யார் என்ற ஒரு கேள்வி நம்ம சாத்தூர் மக்களிடம் வைத்த பொழுது சாத்தூர் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில், முதலமைச்சர் எடப்பாடி வந்து நல்லா இருக்கும். ரெட்டலை வரட்டும். அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் வரணும். மீண்டும் திமுக தான் வரும். சிறுபான்மையினர்களுக்கு துணையாக இருக்கிறது ஸ்டாலின் தான், சரியா? அதனால் அவருக்கு தான் ஓட்டு வரும்.
ஏடிமிக்கு வந்தால் நல்லது தான். முதலமைச்சர் வந்து மறுபடியும் டிடிவி இதில் இது பண்ணுவோம். விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஏடிமிக்கு கூட்டணி வந்தால் நல்லா இருக்கும். சீமான் போன வட்டம் ஆட்சி வந்து எடப்பாடி வந்து ஓரளவுக்கு சிறப்பாக கொண்டு வந்தாப்புல. அவர் கொண்டு வந்த மாதிரி சலுகைகள் எதுவுமே இப்போ எதுவுமே கிடையாது. அதனால் அவர் வந்தால் மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஏடிமிக்கு தான் வரும். அண்ணாமலையார் யார் ஆதரிக்காரோ அவர் வந்தால் நல்லா இருக்கும். திரும்ப எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. திமுக சார் மீண்டும் வரணும். சீமான் தான் வரலாம். ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஏடிமிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எடப்பாடி வருவது வாய்ப்பு உண்டு. ஜிஎம் தளபதி தான். தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதல்வராக வருவார் என்று 30% மக்களும், முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதல்வராக வருவார் என்று 36% மக்களும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல்வராக வருவார் என்று 21% மக்களும், திரு சீமான் அவர்கள் முதல்வராக வருவார் என்று 5% மக்களும், மற்றவர்கள் என்ற ஒரு 8% மக்களும் வாக்களிச்சிருக்காங்க. இந்த மற்றவர்களை வந்து நம்ம பார்க்கணும். இந்த மற்றவர்கள் யார் யார் வர்றாங்கன்னா, ஓபிஎஸ் வர்றாரு, டிடிவி வர்றாரு, சசிகலாமா வர்றாங்க. 3 பேரும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சேர்த்து தான் நம்ம இந்த மற்றவர்கள் போட்டுருக்கோம். சரி, ஓகே. இதுல 2 விஷயம் நம்ம கீனா நம்ம அப்சர்வ் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்பைக். நம்மளே கூட இந்த வீடியோவில் நம்ம பேசும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், தென் மாவட்டங்களில் அதிமுக வீக்கா இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் ப்ரிவைல் ஆகுது. ஆனா ஆக்சுவலி அப்படி இல்லை. அதிமுகவை மக்கள் இந்த கம்யூனிட்டி, இந்த சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, இந்த இஷ்யூஸ், ஃபேக்ஷன்ஸ், அதிமுகவில் ஏற்பட்ட இந்த சின்ன சின்ன உராய்வுகள், விரிசல்கள், இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா, எடப்பாடியே பரவாயில்லைங்க. மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வர வேண்டும் என்று சாத்தூர் மக்கள் எல்லாம் ரோட்ல வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்கலாம் நம்ம சொல்லல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியே பெட்டர்னு ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு கவர்மெண்ட் யார் கொடுத்திருக்கா? ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த 5 வருஷத்துல என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, கடவுள்பா, தெய்வம், அந்த தெய்வத்தை திரும்ப வர சொல்லுங்கிற லெவலுக்கு மக்களை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். என்னன்னா, பாலாரும் தேனாரும் ஓடியது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் வர வேண்டும்லாம் சொல்ல. ஆனா மக்களுக்கு இப்போ அவருடைய அருமை புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, இப்போ டெல்டால வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா கொண்டு வந்தாரு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டுட்டு வந்தாரு, நீட்டை விளக்க முடியலனாலும் பிராக்டிகலி பாசிபிளான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வே என்னவோ அதை கொண்டுட்டு வந்தாரு. ஆல் பாஸ் கொரோனால அவர் கொண்டுட்டு வந்த விஷயமா இருக்கட்டும், அம்மா உணவகங்களா இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் திட்டம் அப்போது நிறுத்தப்பட்டதாக இருக்கட்டும். அப்போது தாலிக்கு தங்கம், ஒரு பவுன் தங்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு விற்குது? ஒரு கிராம் வந்து 9,300 விற்குது. ஸோ கிட்டத்தட்ட 75,000 80,000 இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் கோல்டு காயினா வாங்கணும்னா. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த நலத்திட்டங்கள், லேப்டாப் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. ஓகே, இந்த மாதிரியான திட்டங்களுடைய இம்பாக்டை மக்கள் இப்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்க எடப்பாடியே இருந்துட்டு போட்டுங்க. இவங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த ஒரு உணர்வு வருவதற்கான காரணம் நான் அதனாலதான் சொன்னேன், இது சாதிய ரீதியிலான பாசம் கிடையாது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம்ங்கிறது அங்கு தேடி சல்லடை போட்டாலும் கிடையாது. ஓகே, அந்த ஒட்டுமொத்த சாத்தூர்குள்ளாரையுமே ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு இருந்தனாலே அதிகம், அது கூட இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. ஸோ அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று இவர்கள் எதன் அடிப்படையில் விரும்புகிறார்கள் என்றால், முழுக்க முழுக்க அவர் நடத்திய அந்த 4 ஆண்டு கால ஆட்சியை இப்போது அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். இந்த 5 ஆண்டோடு அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அந்த ஒப்பீடு அவர்களை அப்படிப்பட்ட ஒரு முடிவை நோக்கி நகர்த்துது. இதுதான் அவருடைய ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுடைய சமூக ரீதியிலான பார்வையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அவருக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்பது என்னன்னா அவருடைய கட்சி தான். கண்டிப்பா இந்த கட்சியினுடைய பலம், கூட்டணியினுடைய பலம். ஸோ இந்த கட்சி கூட்டணி இந்த இரண்டையும் எடுத்துட்டு தனியா பார்த்தோம்னா, இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்றதற்கு பிறகு அவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்னு சொல்ல சொன்னா எல்லாமே வெறும் பேப்பர்ஸ்ல இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷனா, ஸ்கீமா, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருவன் பயன்பெற்ற ஒரு விஷயத்த சொல்லுனா எதுவுமே இல்லை. நாங்கள் மத்திய அரசோடு சண்டை போட்டோம், மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னோம், நாங்கள் வந்து கவர்னருடைய அதிகாரங்களை வந்து நாங்கள் வந்து மீட்டெடுத்தோம், கவர்னரிடமிருந்து தமிழக அரசினுடைய அதிகாரங்களை மீட்டெடுத்தோம், மாநில சுயாட்சி, இப்படி எல்லாமே தத்துவ முழக்கங்களாக இருக்கிறதே தவிர பிராக்டிக்கலா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருவன் பலன் பெற்றான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமா அவங்களால இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளார கொண்டுட்டு வர முடியல. அப்படிங்கிறத தான் இந்த நம்பர்ஸ் காட்டுறதா நான் பார்க்குறேன். ஸோ நீ கிரவுண்டுக்கு போகும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பொதுவாக சாத்தூர் மக்களிடம் என்ன மாதிரியான ஒரு ஒப்பீனியன் பில்ட் ஆயிருக்கு? நீங்க சொன்னதுதான், இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்லையே. அவர் வந்து சொன்னாங்க, அதாவது என்னன்னா அடிமையா இருந்தார் பாஜக கிட்ட அப்படின்னு. அப்படி இருந்துமே அவர் கொண்டு வந்த நிறைய திட்டங்களை தொடர்ந்தாரு. இப்போ அம்மா ஆட்சியில வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பான ஆட்சி நடத்துனாங்க. ஆனா அந்த பாதுகாப்பு இப்ப இல்ல. அம்மா ஆட்சி அப்படிங்கிறத கம்பேர் பண்றாங்க, எடப்பாடி ஆட்சி அப்படிங்கறது யாருமே சொல்ல. எடப்பாடியே அதான் சொல்றாரு, நான் வந்து திரும்ப அம்மா ஆட்சி தான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அதை வந்து மக்கள் வந்து விரும்புறாங்க. இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து அங்க போயிருந்திருக்காரு. அங்க போய் இங்க நின்று அவர் பேசினாருங்க. இவர் பேசினது எங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு அங்க ஒரு துணிக்கடை போட்டவர் சொல்றாரு. அவர் கடை முன்னாடி நின்று பேசியிருக்காரு, அதுக்காக நான் அவர் ஓட்டு போடுவேன், என் கடையை பாப்புலர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி என்னன்னா இப்ப இருக்கிறதுக்கு அது பரவாயில்ல அப்படிங்கிறது ஒண்ணு.
இன்னொன்று நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம்ல, இந்த இலவச பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து நாங்கள் கேட்டோமா, எங்களை வந்து ஏற்றி வச்சுட்டு ஏன் இப்படி நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறீங்க, ஒரு கால் படியில் இருக்கு வயசான அம்மா, அந்த அம்மா ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கால் தரையில ஒரு கால் படியில எடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாருமே சொல்றாங்க. ஒரு ஆள் சொன்னாங்கன்னா இவங்க வந்து அதிமுக காரங்கப்பா, நம்ம வந்து குறை சொல்லணும்னு சொல்றாங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே சொல்றாங்க மதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கிழிச்சு தொங்க விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கூட்டணி கட்சிக்காரங்களே கோவத்துல இருக்காங்க. இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்தது ஸ்டாலின் இருக்காரு. அப்கோர்ஸ் அது நம்ம எல்லோரும் எதிர்பார்த்ததுதான். இந்த தொகுதியிலும் மீண்டும் விஜய் 20% கிராஸ் பண்ணார். அதான் சார், அதாவது நம்ம இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே டிவி பேனலில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க, முக்குளத்தூர் ஓட்டு எடப்பாடிக்கு விழாது அப்படின்னு. அதுவுமே இங்கே வந்து நமக்கு வந்து ஒருத்தர் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு, அவர் வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவர், முக்குளத்தூர் ஓட்டு எடப்பாடிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்கிறாரு. அதே மாதிரி விஜய் வந்து எல்லா தொகுதிகளிலும் 5 தொகுதிகள் எடுத்துருக்கோம்ல, எல்லா தொகுதிகள்லையும் இளைஞர்களை தவிர்த்து வயசானவங்க, ஒரு பாட்டி, அந்த பாட்டி சொல்லுது என் பேரன் எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, எங்கள் வீட்டில் 5 ஓட்டுமே விஜய்க்கு தான் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க எல்லா தேர்தலையும் இருப்பாங்க. என்ன நடராஜ், நீ சொன்னது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். ஏன்னா இந்த டிவி பேனலிஸ்ட் நான் குறை சொல்ல, இப்போ நானுமே டிவியில் கிட்டத்தட்ட 200-300 விவாதங்கள் பேசியிருக்கேன். நான் விவாதங்கள் போகிறது நிறுத்தி 4 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த டிவி பேனலிஸ்ட்டுக்கு எல்லோருக்குமே ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு, ஹிடன் அஜெண்டாவை தான் அவங்க பேசுறாங்க. கலை யதார்த்தத்தை பேசியிருந்தா இந்த விவாதங்கள் என்னைக்கோ தரமான விவாதங்களா மாறி இருக்கும். நம்ம தொடர்ந்து விவாதங்களுக்கு போயிருப்போம். நம்ம விவாதங்களை ட்ரால் பண்ணி நம்மளே ஒரு மிக்சர் டிவிலாம் நடத்த மாட்டோம். நம்ம ஏன் நடத்துறோம் அப்படின்னா, அப்படியான ஒரு தரமற்ற ஒரு வாதங்களை எடுத்து வைத்து அவங்களுடைய நரேட்டிவ்ஸை உள்ளார போய் புகுத்துறாங்கிறது தான் காரணம். இப்ப நீ சொன்னது ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன். இப்போ முக்குளத்தோர் யாருமே வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சகர் வந்து ஒரு டிவி பேனல்ல உட்காந்து பேசுறாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. சரி, அப்ப அந்த கூட்டணியில தான் என்டிஏல தான் இப்போ பாஜக இருக்குது. பாஜக தலைவராக இருக்கிறவர் யாரு? அவரும் மறவர் தானே. அப்ப அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு வந்து அவங்க மாநில தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க. அப்ப நயினா ராஜேந்திரனுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? ஓபிஎஸ் போயிட்டா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா ஏன் நயினா ராஜேந்திரனுக்கு போட மாட்டாங்களா? அதே கூட்டணியில் தானே டிடிவி இருக்காரு. டிடிவி மோத்துக்காக போட மாட்டாங்களா? மாவட்ட செயலாளரே மறவர் தான். இல்ல, நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அப்படி பார்த்தா ஆர்பி உதயகுமாருக்கு போட மாட்டாங்களா? இல்ல செல்லூர் ராஜுக்காக போட மாட்டாங்களா? ராஜன் செல்லப்பாவுக்காக போட மாட்டாங்களா? என்ன முக்குளத்தூர் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அதிமுகவில இருந்து என்ன கூண்டோடு ஏதாவது நாடு கடத்திட்டாங்களா என்ன? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் கட்சிக்கும் இருக்கக்கூடிய முரண், ஓகே, அதுக்குள்ளார நம்ம ரொம்ப டீப்பா கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் எங்கிருந்து இந்த பிளவு ஏற்பட்டது, இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு. திரும்ப அவர் இந்த கூட்டணிக்கு வரமாட்டாருங்கிறதுல என்ன உறுதி இருக்கு? பட் அவர் ஏதோ வெளியில போயிட்டாரு, அதனால வந்து ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அது மிகவும் தவறு. அப்படி பார்த்தா ராமநாதபுரத்துல தான் நின்னாரு. ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் சேர்ந்து அவர் வெளில வச்சிருக்கணும்ல. ஸோ அப்போ வெறும் முக்குளத்தோரை வெறும் ஒரு கம்யூனிட்டி ரீதியா அவங்க பார்த்து ஓட்டு போடக்கூடியவங்கிற ஒரு இம்ப்ரெஷனுக்குள்ள அடைக்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அவங்களும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ அப்போ இந்த கட்சியும் தங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்குது, தங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்குது. அது போக தங்களுக்கு என்று ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது. அந்த அரசியல் நிலைப்பாடு என்பது கட்சி சார்ந்ததாக, கொள்கை சார்ந்ததாக இருக்கிறது என்ற ஒரு உணர்வு அந்த மக்களுக்கும் இருக்குது. ஏதோ அந்த மக்களை மட்டும் எப்படி இவங்க போர்ட்ரே பண்றாங்கன்னா, ஏதோ அவங்க மட்டும் வேற ஜாதி மட்டும் தான் பார்த்து ஓட்டு போடுவாங்க, ஜாதியை தவிர அவங்க வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா சமூக மக்களுமே இங்க ஜாதி பார்ப்பாங்க டு சம் எக்ஸ்டென்ட். ஏதோ ஒரு சமூகம் ஒரு 30% பார்க்கும், இன்னொரு சமூகம் ஒரு 50% பார்க்கும், இன்னொரு சமூகம் ஒரு 70% பார்க்கும். 100% சமூகத்தை மட்டுமே பார்த்து வாக்களிக்கக்கூடிய சாதின்னு தமிழ்நாட்டில் ஒரு சாதியும் கிடையாது. ஏன்னா இங்கு எல்லா சாதிகள்ல உள்ளவங்களுமே எல்லா கட்சிகள்லயும் இருக்காங்க. கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. சோ ஒரு சாதி கட்சி என்று தன்னை டிக்ளேர் பண்ணிக்கக்கூடிய கட்சியில 90% இருப்பாங்க, அல்லது 95% இருப்பாங்க. அதை தவிர்த்து மற்ற பொது கட்சிகளாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அல்லது இப்போ வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, அனைத்து கட்சிகள்லையுமே எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. ரெப்ரசன்டேஷன் வேணா மாறும், ஓகே, அவங்களுடைய விகிதாச்சாரம் இவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த குற்றச்சாட்டை வேணா நீ வைக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமா நானுமே இதை பார்த்தேன். சமீப காலமாக குறிப்பிட்ட சிலர் இதை ஒரு பெரிய ஒரு விவாதமாகவே, எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குளத்தூர் ஓட்டு போட மாட்டாங்க, உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? நீ போயிட்டு முக்குளத்தூர் சர்வே எடுத்தியா? நாங்க சொல்றோம், கிரவுண்டுக்கு போயிட்டு வந்து நாங்க சொல்றோம், எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களையும் நாங்க வந்து வீடியோல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். வாக்காளர்கள் எங்களோட நேரடியாக பேசுகிறார்கள். களத்துக்கு சென்று ஒவ்வொரு தொகுதியாக நம்ம சர்வே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சந்திக்காத சமூகங்களே கிடையாது. ஒவ்வொரு தொகுதியும் போனோம்னா நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிளிங் அப்படிங்கறத நம்ம ஏன் வீடியோவா ஷூட் பண்றோம்? ஏன்னா மக்களிடம் அந்த கிரெடிபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி நம்ம திமுக வெல்லக்கூடிய தொகுதிகளை திமுக வெல்லக்கூடிய தொகுதின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒன்னும் மாத்தி சொல்லி இப்ப திருச்சி மேற்குல கே நேரு வெல்வார்னு தான் சொன்னோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, இருந்தாலும் ஒரு டஃபான கேண்டிடேட் போட்டா அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு டஃப் கொடுக்க முடியும்னு தான் சொல்றோம். துறைமுகத்துல சேகர்பாபு ஜெயிக்க தான் போறாருன்னு சொல்றோம். துறைமுகத்துல அதுக்கு பதிலாக வினோத் ஜெயிச்சிருவார்னு சொல்றோமா, அல்லது துறைமுகத்துல வந்து அதிமுக வென்று விடும் சொல்றோமா? யாரை நிறுத்தினாலும் சேகர்பாபு தான் வெல்வார். சேகர்பாபு ஜெயிக்கணும்னா அதுக்கு இன்னொரு 2 வருஷம் கழிச்சு தேர்தலை தள்ளி வச்சுட்டு இன்னொரு 2.5 வருஷம் வேலை பார்த்தா மட்டும் தான் முடியும். ஏன்னா சேகர்பாபு அந்த அளவுக்கு அந்த தொகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்காரு. சோ அப்போ என்ன கள நிலவரம் என்பதை சொல்வதுதான் ஒரு ஊடகத்துக்கு அழகு. நீங்க யாரோ பணம் போட்டு நடத்தக்கூடிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒருத்தன் டெலிவிஷன் சேனல் நடத்தினா
அங்க போய் உட்கார்ந்துட்டு உங்களுடைய சொந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் திணிச்சு விட்டு வரீங்க. அதுவும் இந்த முக்கியமான விஷயம் இது ஏன் நான் இந்த இடத்துல ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூக மக்களாக இருக்கட்டும், அவங்களே புரிஞ்சுக்கணும். என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவராக நியமிச்சிருக்கு. அவரு என்னதான் மறவர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய ஒப்பீனியன் என்ன, மக்கள் கிட்ட போயிட்டு நீ அவரை பத்தி கேளு. எல்லா சமூகத்துக்கும் அவர் பொதுவானவர், எல்லா மதங்களுக்குமே. நான் சொல்றது இஸ்லாமிய கிறிஸ்தவர்களோட அவ்வளவு நெருக்கமா பழகக்கூடியவர். மாமா மச்சான் அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா வஉசிக்கு மணிமண்டபம் அவர் தாங்க கொண்டு வந்தாரு. அவர் முத்துராமலிங்க தேவருக்கு மணிமண்டபம் கொண்டு வரலைங்க, வஉசிக்கு மணிமண்டபம் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தவர் தானே, அதை நம்ம பாராட்டி தானே ஆகணும். அப்போ செக்கிழுத்த செம்மல் வஉசிக்கு தன்னுடைய சொத்தை விற்று சுதேசி கப்பல்ல இயக்கிய வஉசிக்கு மணிமண்டபம் கொண்டு வந்தவர் ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போது முதல்வராக இருந்தவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் சேர்ந்தானே ஒரு மணிமண்டபம் கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா இன்னைக்கு வஉசிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மணிமண்டபம் இருந்திருக்குமா? எப்பேற்பட்ட ஒரு தியாகி. அப்ப அவர் செய்த தியாகம் என்னங்கிறத, அவர் செய்த வேலைகள் என்னங்கிறத சொல்லணும். சும்மா அவரை கொண்டு போய் நயினார் நாகேந்திரன் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் மறவர்களுக்கு மட்டும்தான் செய்வார், நீ பாத்தியா? உனக்கு தெரியுமா எத்தனை நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு, எத்தனை தேவேந்திர குல வேளாளர் சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு, எத்தனை பிள்ளைமார் சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு அவர் என்னென்ன செஞ்சிருக்காருங்கிறத லிஸ்ட் போட முடியும். ஆனால் அதை அவர் சமூக ரீதியாக செய்யவில்லை. அது ஒரு ரெப்ரசன்டேஷன், யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதுதான ஒரு மக்கள் தலைவருக்கு, ஒரு மக்கள் தலைவராக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அழகு. அதே தான் நான் சொல்றேன். இப்ப கேடி ராஜேந்திர பாலாஜி என்ன சமூகம்? அவர் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர். ஆனா அவர் அரசியல் பண்ணக்கூடிய தொகுதியில் அவருடைய சமூகம் என்பது சிறுபான்மை தான். ஆனா அவர் என்ன, அவருடைய கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் ஒர்க் பண்றாரா? அப்படிலாம் கிடையாது. அவருடைய கம்யூனிட்டி தாண்டி அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு அவர் ஒர்க் பண்றதுனாலதான் இன்னைக்கு அதிமுகவில் கேடி ராஜேந்திர பாலாஜிக்கு என்ற ஒரு வாய்ஸ் இருக்கு. என்னதான் அவர் தோத்தாலும் கூட இன்னைக்கும் அவருக்கான ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. வெல்வது தோற்பது என்பதெல்லாம் தேர்தலில் சகஜம் தான். இப்போ இவ்வளவு நேரமா பேசணும் நயினார் நாகேந்திரன், அவரே தேர்தலில் தோத்திருக்காரு. சொற்பமான 500 ஓட்டு 600 ஓட்டு 1000 ஓட்டு எல்லாம் தோத்தாரு. சோ ஆனா தோல்வியை தாண்டி அந்த மக்கள் அவரை எப்படி பார்க்கிறார்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அபிமானம் தான் ரொம்ப முக்கியம். சோ இந்த முறை உறுதியாக நம்மளால இந்த சர்வேவுடைய முடிவுல என்ன சொல்ல முடியுதுன்னா, சாத்தூர 200% என்டிஏ கூட்டணி வெல்லும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. திமுக கூட்டணிக்கு தோல்வியை தழுவ போற ஒரு தொகுதியில் ஒன்றாக சாத்தூர் இருக்கிறது. சரியான வேட்பாளரை தேர்வு செய்து, அது அதிமுக வேட்பாளராக இருக்கலாம், பாஜக வேட்பாளராக இருக்கலாம், அமமுக வேட்பாளராக இருக்கலாம், என்டிஏல யார் நின்னாலுமே இந்த தொகுதியில வெல்வதற்கான சாத்தியம் இருக்கு. ஒரு நல்ல ஸ்டார் கேண்டிடேட்டை என்டிஏ கூட்டணி தேர்ந்தெடுத்து இப்போதிலிருந்தே வேலையை தொடங்கினால் மிகப்பெரிய மார்ஜின்ல வெல்லக்கூடிய ஒரு தொகுதியாக சாத்தூர் மாறும். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொகுதி, காமராஜர் போட்டியிட்ட ஒரு தொகுதி, அடிப்படை கட்டமைப்பாக பல நலத்திட்டங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. சோ அடுத்து வரக்கூடிய எம்எல்ஏ இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு உண்மையாக பாடுபடக்கூடிய, இந்த மக்களுடைய தேவை அறிந்து செயலாற்றக்கூடிய ஒருவராக இருக்கணும் அப்படிங்கிறதா வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய என்னுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா அந்த தொகுதியினுடைய மண்ணின் மகன் நீ. சோ சாத்தூர்காரே, உன்னுடைய கருத்து என்னங்கிறத சொன்னீங்கன்னா அப்படியே இந்த வீடியோ நம்ம நிறைவு செஞ்சிடலாம். கண்டிப்பா என்டிஏக்கு சாதகமான தொகுதி, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 70% கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. ஸோ அதை தாண்டி KKSSR நேரடியாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களாம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து உதயநிதி இங்கே வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மக்கள் கருத்து எடுக்கும்போது அவங்க சொல்றது, மக்கள் சொல்றது ஆர்பி உதயகுமாரை திரும்ப அங்கே நிற்க வைங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு மருத்துவமனை, புது மருத்துவமனை அவர் தான் கொண்டு வந்தார். அதே போல் அரசு கல்லூரி அவர் தான் கொண்டு வந்தார், பாலம் கட்டினார் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் நிற்க சொல்கிறாங்க. இல்லை ராஜவர்மன் 1.5 வருஷம் தான் எம்எல்ஏவாக இருந்தார், அவர் வந்து பூங்கா கட்டி கொடுத்துருக்காரு, அவரை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அதிமுகவில் யார் யாரெல்லாம் வேட்பாளர் நிற்கணும் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சமுதாயத்தை கடந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதாக இருக்குது. ஸோ அதிமுகவும் இருக்கலாம், அவங்களுடைய கூட்டணியாகவும் இருக்கலாம். இன்னொன்று, நீங்கள் தொகுதிக்குள்ளார போயிட்டு நீங்கள் அங்கே ரேண்டமாக சாம்பிளிங் எடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு சிலர் இங்கே இருந்தோ, நம்மளோட ஃபோன் நம்பர் தான் நம்மளுடைய சோஷியல் மீடியால எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் என்னுடைய 2வது நம்பர் இருக்குது. அந்த நம்பர் எடுத்து எனக்கே சிலர் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி உங்களுடைய டீமை பார்த்தோம், எங்கள் ஊருக்கு வர சொல்லுங்க. இல்லைங்க உங்கள் தொகுதி முழுக்க வர முடியாது, ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு டிப் டெஸ்ட் சர்வே மாதிரி நம்ம பண்ணுறோம். உங்கள் தொகுதியில் ஃபுல்லாக கிராமமாக வருவது என்பதெல்லாம் சாத்தியம் இல்லை, இருந்தாலும் நான் வர சொல்கிறேங்க அப்படிங்கிற பொழுது அப்போ ஒரு சிலருடைய இது என்னவா இருந்ததுன்னா, இங்கே வந்து இந்த முறை யார் நின்னாலும் நாங்கள் ஜெயிக்க வைப்போம், இந்த முறை கண்டிப்பா அதிமுகவை சேர்ந்த யாரோ ஒருவரோ அல்லது பாஜகவை சேர்ந்த யாரோ ஒருவரோ அல்லது அமமுகவை சேர்ந்த யாரோ ஒருவரோ நின்றாலும் இங்க வெல்வாங்க. அப்போ நீ சொன்ன மாதிரி எப்படி ஆர்பி உதயகுமாரை நிக்க சொல்லுங்க, இவங்க நிக்க சொல்லுங்க, அவங்க நிக்க சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு சிலர் திரு நயினார் நாகேந்திரன் வந்து இங்க நிக்க சொல்லுங்க, அவர் வந்து நிக்கட்டும், பண்ணையார் நிக்கட்டும், பண்ணையார் நின்னா ஜெயிச்சிருவாரு. ஏன்னா சமீபத்தில் இவர் வந்து இந்த பூத் கமிட்டி மீட்டிங்காக இந்த விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பூத்துகளை வலிமைப்படுத்துவதற்கு இந்த பயணம் ஒன்று நடக்குது இல்லையா, அதுல அவர் விருதுநகருக்கு போயிருக்காரு. அப்ப சாத்தூர் தொகுதிக்கு போகும்பொழுது அவரு நடந்துகிட்ட விதம், அந்த மக்களுக்கு பக்கத்து தொகுதியை சேர்ந்தவர் தான், பக்கத்து மாவட்டம் தான், இருந்தாலும் இந்த தொகுதியில் அவருக்கு பரிச்சயம் இருக்குதுங்கிறதுனால போயிருந்த இடத்துல அவர் வந்து சின்ன சின்ன கடைகள்ல நின்று பேசினது, ஒவ்வொரு வீடா போய் அவர் டோர் கேன்வாஸ் பண்ணது, இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த மக்கள் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு மக்களா இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்கள மரியாதையாக நடத்துவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. KKSSR பத்தி அது ஒரு குறைபாடாக கூட சொல்றாங்க. என்னன்னா அவர் ஒரு தெனாவட்டோட நடந்துக்கிறாரு. பண்ணையார் மனப்பான்மையில் அவர் இருப்பாரு. எக்ஸாக்ட்லி, பேரு தான் இவருக்கு பண்ணையார், ஆனா இவர் நடந்துக்கிறது மக்களோட மக்களாக. அவரு KKSSRன்னு வச்சுக்கிட்டு பண்ணையார் மனோபாவத்தோட நடந்து கொள்கிறார். இன்னும் சொல்ல போனா நம்மளே பார்த்தோமே, ஒரு மனு கொடுக்க வந்தவங்களுடைய மனுவை வாங்கி சுருட்டி அவங்க மண்டையிலே அடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய செய்தியாளர்களை மிரட்டுறது, அரட்டுறது, உருட்டுறதுன்னு அவர் ஒரு பாணியில அரசியல் எடுத்துட்டு போறாரு. அவருக்கு ஆதரவு கொடுத்த அதே மக்களே இன்று KKSSR மேல் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. ஒட்டுமொத்தமாக சாத்தூர் தொகுதி NDAவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. ஸோ சவுத்துல ஒரு வெற்றி கணக்கை அவர்கள் சாத்தூரில் இருந்து தொடங்குகிறார்கள் என்பதுதான் நம்மளுடைய இந்த சர்வேவினுடைய முடிவாக இந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறது. கண்டிப்பா. அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா, நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.